எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம், ஏப்ரல் மாதத்தில், மனசெல்லாம், பார்த்திபன் கனவு, கனா கண்டேன், கிழக்கு கடற்கரை சாலை, பூ, சதுரங்கம், நண்பன், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் மாதிரியான சூப்பர் டூப்பர் படங்களில் நடித்தவர் தான் ஸ்ரீகாந்த். இடைப்பட்ட நேரங்களில் ஹீரோவா கொடிகட்டி பிறந்தவர் தான் ஸ்ரீகாந்த். மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஸ்ரீகாந்த் வந்த சான்ஸ் நிறைய ஹிட் மூவிஸை மிஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஸ்ரீகாந்த் தவற விட்ட மெகா ஹிட் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். ரன் லிங்குசாமி டைரக்ஷனில் மாதவன், மீரா ஜாஸ்மின் நடித்து 2002 வெளிவந்த படம் ரன். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். மாதவன் நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி ஸ்ரீகாந்த் தான் போயிருக்கு. என்ன ரீசன்னு தெரியல, ஸ்ரீகாந்த் இந்த படத்துக்கு நோ சொல்ல மாதவன் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட். டிஷ்யூம் சசி டைரக்ஷனில் ஜீவா, சந்தியா நடித்து 2006 வெளிவந்த படம் டிஷ்யூம். இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி சூப்பராக மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த டிஷ்யூம் படம் ஜீவாட்ட போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் தான் போயிருக்கு. என்ன ரீசன் தெரியல, இந்த ஸ்டோரிக்கு ஸ்ரீகாந்த் நோ சொல்ல ஜீவா நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆயுத எழுத்து மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ஏஆர் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2004 வெளிவந்த படம் ஆயுத எழுத்து. சூர்யா, மாதவன், சித்தார்த் நடித்த படம். இது ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஃபிலிம். சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்துலையும் ஸ்ரீகாந்தை அப்ரோச் பண்ண, அதுக்கு ஸ்ரீகாந்த் நோ சொல்லிட்டாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. நான் கடவுள் பாலா டைரக்ஷனில் ஆர்யா நடித்து 2009 வெளிவந்த படம் நான் கடவுள். இதில் பாலா ஆர்யாவை சீன் பை சீனாக செதுக்கியிருப்பார். ஆர்யா ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். பாலா ஆர்யாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரியை ஸ்ரீகாந்தை சொல்ல, அதுக்கு அவர் நோ சொல்ல படம் ஆர்யாட்ட போக படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்தையும் ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி எம் ராஜா டைரக்ஷனில் ஜெயம் ரவி, பிரகாஷ்ராஜ் நடித்து 2004 ரிலீஸ் ஆன படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. இது ஒரு பாக்ஸிங் ரிலேட்டட் படம். அதுக்கு முன்னாடி தாய்க்கும் மகனுக்கும் உள்ள அழகான உறவை சொல்கிற படம். ஸ்டோரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜெயம் ரவி கலக்கியிருப்பார் இந்த படத்தில். ஜெயம் ரவி நடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்த் தான் கதை போயிருக்கு. அதுக்கு அவர் நோ சொல்ல ஜெயம் ரவி நடித்து படம் மெகா ஹிட். இந்த படத்தை ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். பிச்சைக்காரன் சசி டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் பிச்சைக்காரன். ஒரு பணக்கார கோடீஸ்வரன் தன்னோட அம்மா உடல் நலத்துக்காக பிச்சைக்காரனாக மாறி அவங்கள ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. நல்ல மாசின்ஸ் நிறைய உள்ள படம். விஜய் ஆண்டனியோட நடிப்பின் திறமையை இந்த படத்தில் காட்டியிருப்பார். இந்த சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தையும் ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய பிளாக் பஸ்டர் படங்களை ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நடிச்சிருந்தா இன்றைக்கி அவரோட லெவலே வேறு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படம் ஸ்ரீகாந்த் மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.